இது ஞானோதயம் அக்குப்பஞ்சர் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தலைவலி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் சரி, பின்பக்க தலைவலியாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் மட்டும் தலைவலிக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், வயிற்ற பரட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அலோபதி வேறு சில சிகிச்சையும் எடுப்பாங்க. ஆனால் தலைவலியே குறையாது. சில பேருக்கு டீ குடித்தா குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்டைஜஷன் கோளாறுனால தலைவலி வரும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பெயின் கில்லர் மாதிரி கொடுப்பாங்க, தற்காலிகமாக அது ரிலீஃப் ஆகும். ஆனால் நிச்சயமாக எந்த தலைவலியாக இருந்தாலும் சரி, ஒத்த தலைவலியாக இருந்தாலும் சரி, சைனஸ்னால் தலைவலி வந்தாலும் சரி, அந்த கழுத்து வலினால் கூட சில பேருக்கு தலைவலி, பின்பக்க மண்டை வலி வரும், நடுமண்டையில் வலி வரும், உச்சந்தலையில் வலி வரும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தலைவலியாக இருந்தாலும் இந்த அக்குபஞ்சரில் கொஞ்சம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக நல்ல குணம் கிடைக்கும், மறுபடியும் வராது. ஏன்னா நாங்கள் பஞ்சபூத புள்ளி மையமாக வச்சு இந்த சிகிச்சை நடக்குது. அப்போது மெட்டல், வுட்டு, ஃபயர், எர்த்து, வாட்டர், இந்த பஞ்சபூத சக்தியில் எந்த சக்தி உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, கூடியிருக்குன்னு நாடியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கும்போது இந்த தலைவலி போயிடும். அதே மாதிரி அதிகமாக நிறைய நோயாளிகள் பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேஷண்ட்டு முட்டு வலின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. எல்லா நோய்களுக்குமே அக்குபஞ்சரில் தீர்வு இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடியது அன்றாடம் நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. முட்டி வலிக்கு பார்த்திங்கன்னா முட்டி தேய்மானம் ஏற்பட்டு போச்சு, கிரிப் பேண்ட்டு போடுவாங்க, நடக்க முடியாது, ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல வித்தையெல்லாம் செய்வாங்க. ஆனால் அக்குபஞ்சரில் சிகிச்சை எடுத்தால் முட்டி வீக்கம், அந்த மடக்க முடியாமல் இருக்கிறது, நீட்டி மடக்க முடியாது, கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, இந்த மாதிரி அத்தனை முட்டு வலியில் என்ன வயசாக இருந்தாலும், அவங்க ஒபிசிட்டியாக இருந்தால் கூட அவங்கள கூட இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் அற்புதமாக குணப்படுத்திடும். நிறைய உதாரணங்கள்லாம் நீங்கள் கிளினிக் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. மேலே நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா இந்த 2 நோயை பற்றி தான் சொல்கிறேன், மற்ற நோயெல்லாம் பற்றி சொல்லலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது 2ம் பார்த்திங்கன்னா ஆட்டி படைக்குது. அதே மாதிரி தூக்கமின்மை ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. எல்லோரும் தூக்கமின்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சிகிச்சை இருக்குது. எந்த மருந்து மாத்திரை இல்லாமலே நீங்களே இயற்கையாக உங்களுக்கு தூங்குறதுக்கு என்ன உண்டோ அதை நாங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுத்து அதை சரி பண்ணுறோம். அதனால் இந்த 3 விஷயம் நிச்சயமாக நல்ல குணம் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரெஷரு எல்லாமே குறையும். நீங்கள் சிகிச்சை எடுத்து பாருங்கள், இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை.